வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு நேற்று நள்ளிரவு இல்ல இன்னைக்கு அதிகாலை அப்படின்னு சொல்லலாம். வெளியான நியூஸ்ல இருந்து உலக நாடுகள் எல்லாமே என்ன பண்றது? இத எப்படி ப்ராசஸ் பண்றது? அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டாரிஃப் அனௌன்ஸ்மென்ட்ட குடுத்துட்டாரு. அவரோட முக்கியமான நோக்கமா அமெரிக்காவ திரும்பவும் நாங்க கிரேட் ஆக்க போறோம். முன்னாடி இருந்தத விட கிரேட் ஆக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த அனௌன்ஸ்மென்ட்லலாம் அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கா? அமெரிக்கா திரும்பவும் கிரேட் ஆக போகுதா சார்? எமர்ஜென்சின்னு சொல்லலாம் இத. இந்தியாவுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி எமர்ஜென்சி டிக்ளேர் ஆச்சு. இது ஒரு எக்கனாமிக் எமர்ஜென்சி அவங்களுக்கு. ஏன்னா, அவங்களுடைய இத்தன நாளா நாம யுஎஸ் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, அவங்க டெவலப்டு கண்ட்ரீஸு. நாமெல்லாம் டெவலப்பிங். எங்களுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் குடுங்க. நாங்களும் வளரணும். அப்படின்னு கேட்டு கேட்டு யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நாம எக்ஸ்போர்ட்லாம் பண்ணோம்னா, அந்த ஊருக்கு ஏதாவது குட்ஸ் உள்ள போச்சுன்னா, அவங்க சிங்கிள் டிஜிட்ல தான் ஒரு கஸ்டம்ஸ்னா டாரிஃப் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இங்க விக்கிற பொருளுக்கும், யுஎஸ்ல விக்கிற பொருளுக்கும் எப்பவுமே யுஎஸ்ல டீ ஷர்ட் சீப்பா இருக்கும். இந்தியால டீ ஷர்ட் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ இதுதான் இத்தன நாளா நடந்துட்டு இருந்தது. இது ஒரு இ இ இப்ப நாம என்ன பண்றோம்னா, இத்தன நாளா நாம இப்படி இருந்தோம். நம்ம இந்தியா இப்ப நம்ம நல்லா வளர்ந்துட்டோம். அடுத்த சூப்பர் ஹீரோ யாரு? அப்படின்னா, இனிமே யுஎஸ் கிடையாது. இனிமே நமக்கு போட்டி எய்தர் சைனா இல்ல இந்தியா தான். ஸோ யுனைட்டட் ஸ்டேட்ஸுக்கு இப்போ த்ரெட்டே சைனா தான். இந்தியா த்ரெட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இந்தியாவுக்கு நமக்கு யுஎஸும் தேவை. யுஎஸ்க்கும் இந்தியா தேவை. அதனால இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அவங்களுக்கு. இதை செஞ்சே ஆக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய இந்த சிங்கிள் டிஜிட் டாரிஃப் ரேட்டை இப்போ டபுள் டிஜிட் ஆக்கிட்டாங்க. அப்போ எல்லா நாடுகளும் இனிமே யுஎஸோட யாராவது வாணிகம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 10%. அதாவது அதுக்கு பேஸ் லைன் டாரிஃப்னு சொல்லிட்டாங்க. இனிமே நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், நான் சுவிட்சர்லாண்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், ஆஸ்திரேலியாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், மினிமம் டாரிஃபே 10% தான். அப்போது சில நாடுகளை பிளாக் பண்ணுறாங்க. அதாவது யுஎஸ் உங்களோட நாங்கள் வாணிகம் பண்ண மாட்டோம், ட்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ரேட்டை அதிகப்படுத்திட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிற ரேட்டை மேலே ஒரு ரெசிப்ரோக்கல் ரேட்டுன்னு போட்டோம். ஸோ அந்த ரேட் பார்த்தா அங்கே தான் இந்தியா நம்ம பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அவசியம். ஆமாம், அவங்க அது செய்யலை அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்னும் அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ரொம்ப போராயிடும். ட்ரேட் இம்பேலன்ஸ் ஆகிடும். நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுடைய ரிசர்வ்ஸ் இப்போ ஒரு கவலைக்கிடமான ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. அதனால தான் இந்தியா இந்த 2020ல் நமது நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார், ஆத்ம நிர்பாத்தா, ஸோ செல்ஃப் ரிலையன்ட்டு, நம்ம யாரோடையும் நம்ம டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை கொண்டு மேக் இன் இண்டியா, இங்கேயே நாம் மேனுஃபேக்சர் பண்ணுவோம், யாரோடையும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு 4-5 வருஷத்தில் நாம் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம். ஆனால் யுஎஸ் அப்படி இல்லை. அவங்க அவங்களோட ஃபுட் எடுத்துக்கோங்க, ஜுவல்ஸ் எடுத்துக்கோங்க. இந்தியாவிலேருந்து நிறைய ஜுவல்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஃபுட்டு எக்ஸ்போர்ட் ஆகுது. இங்கேருந்து அக்ரோ ப்ராடக்ட்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போது நம்ம ஊர் ஆளு நிறைய பேர் அங்கே யுஎஸில் இருக்காங்க. இட்லி தோசை எல்லாம் எப்படி பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? இங்கேருந்து அரிசியெல்லாம் போகிறது, அங்கே இட்லி மாவா, இட்லி அரிசி இங்கேருந்து தான் போகுது. எல்லாம் சில காய்கறிலாம் இங்கேருந்து தான் போகிறது. ஸோ அங்கே ஃபுட் இண்டஸ்ட்ரி தே ஆர் டிபெண்ட், ஜுவல்லரி தே ஆர் டிபெண்ட், ஆட்டோமொபைல் தே ஆர் டிபெண்ட், டெக்ஸ்டைல் தே ஆர் டிபெண்ட். இப்படி ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸ் இட்ஸ் நெகட்டிவ். இத அவங்க புஷ் பண்றதே மேக் இன் அமெரிக்காங்கிற கான்செப்ட்ட கொண்டு வர போறாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாமே அமெரிக்கால எமர்ஜ் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி வரும் பட்சத்துல அது இந்தியாவுக்கு பேக் ஃபயர் தானே சார் ஆகும்? மேக் இன் அமெரிக்கா, பி அமெரிக்கன், இது அவங்களோட ஸ்லோகனாக தான் இருக்க போகிறது. ஆனால் இதனுடைய பர்பஸ் என்னவா, இதனோட ரிசல்ட் என்ன? இம்போர்ட் பண்ணால் குட்ஸு காஸ்ட்லியராக இருக்கும். அப்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இங்கேயே ரிசோர்ஸை கண்டுபிடிங்க. இப்போ அப்படி இருந்தால் இத்தனை நாளாக அவங்களோட 20, 30, 40 வருஷத்தோட அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படியா இருக்குன்னா, அவங்க இந்த குளோபலைசேஷன் கான்செப்டில் ஊறிட்டாங்க. ஸோ இங்கேயே கனிமத்தை எடுத்து இங்கேயே டெவலப் பண்ணி இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயே விற்கிற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு இனிமேல் புதுசு.
அதை கொண்டு வரணும் அப்படின்னு டைம் ஆகும். அவங்க பண்ணாமல் கூட போகலாம். அது சொல்லலாம், கவர்மெண்ட் கொண்டு வரலாம். அது இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு வந்துட்டோம். மேக் இன் இந்தியா கான்செப்ட் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கொண்டு வந்துட்டோம். இதை இன்னைக்கு கொண்டு வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. 2வது, அமெரிக்காவில் அமெரிக்க வாழ் மக்களை விட நான் அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட டிபெண்டன்சி வந்து குளோபல் டிபெண்டன்சி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு எமர்ஜென்சி. இதுலன்னு அவங்க வெளியில் வருவாங்களா? ஏன்னா இது செய்யலை அப்படின்னா இன்னொரு 1 வருஷத்தில் யூஎஸ் வந்து ரெசஷனுக்கு போயிடும். ஆமாம், அங்கே வந்து தட்டுப்பாடுகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்தியர்கள் வந்து கரெக்டான டைம் அவங்க அவங்களோட நாடுக்கு திரும்பி அவங்க இடத்துல போயிட்டு செட்டில் ஆகிறது. ஸோ இனிமேல் அங்கே வந்து இந்தியர்களுக்கு இங்கேருந்து இனிமேல் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க விசா. யாரும் கூறவும் மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இட் இஸ் அ சைன். ஸோ இதில் இன்னொன்று கூட தெரியும். இனிமேல் யாரும் வந்து அமெரிக்கன் மாப்பிள்ளை, அமெரிக்காலேருந்து மாப்பிள்ளை வந்து இங்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிலாம் இனிமேல் சினிமாவில் எடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இனிமேல் நடக்காது. இனிமேல் இந்திய மாப்பிள்ளைக்கு தான் வந்து மதிப்பே ஜாஸ்தி. ஸோ அமெரிக்காவில் இனிமே அவங்க வந்து இண்டஸ்ட்ரியை அந்த மேக் இன் அமெரிக்கா கான்செப்ட் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒருவேளை அது வந்தா கூட அது மற்ற நாடுகளுக்கு ஆபத்து தானே சார்? ஏன்னா அவங்க கிட்டேருந்து அமெரிக்கா வாங்குறத குறைச்சிருவாங்க. அவங்களே எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது சிக்கல். இது வந்து தியரிட்டிக்கலாக சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு. இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் தான் வந்து உங்களுடைய ரிசோர்ஸஸ் வந்து வித்தியாசமான அதாவது வெரைட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் ஒரே நாட்டில் இருக்குது. கனிம வளங்களும் இருக்குது, அண்ட் அக்ரோ ரிலேட்டட் வளங்களும் இருக்குது, நேச்சுரல் அசட்ஸும் இருக்குது. எல்லாமே இருக்கிற ஒரு நாடு வந்து இந்தியா. ஸோ அப்படி அமெரிக்கா கிடையாது. ஸோ சில கோல்டு வந்து சில இடத்துல இப்போ சவுத் அமெரிக்காலலாம் இன்றைக்கும் வந்து கோல்டு கிடைக்கும். ஸோ கோல்டு வந்து மேபி கோல்டில் அவங்க வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கலாம். நான் இனிமேல் இம்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில ரிசோர்ஸஸ் அந்த மாதிரி இருக்கிறத அவங்க வந்து டெவலப் பண்ணி கன்செஷன்லாம் கொடுத்து நீ இம்போர்ட்லாம் பண்ண, நீ இம்போர்ட் பண்ணால் நான் ஜாஸ்தி நான் டேரிஃப் போடுவேன், இப்படியெல்லாம் பண்ணலாம். பட் எல்லா ரிசோர்ஸஸுக்கும் அவங்க இத்தனை வருஷம் ஒரு 50-60 வருஷமாக இப்படி பழகிட்டாங்க. 100 வருஷத்தில் இந்த ஒரு செஞ்சுரியில் இந்த மாதிரி ஒரு டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ண சரித்திரம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிடையவே கிடையாது. அதனால தான் ரீசெண்டாக ஒரு படம் வந்தது, நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச விடுதலை அப்படின்ட்டு. விடுதலை நாள் அவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஏப்ரல் 2 and 3 வந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை நாள், லிபரேஷன் டே அப்படின்னு வந்து பிரசிடென்ட் சொல்கிறார். இது எங்களுக்கு ஒரு லிபரேஷன் டே அப்படின்ட்டு. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது, எனக்கு நீங்க 50% போடுறீங்க. அதே 50% நான் உங்க மேல போடுறேன். அது சைனா மேலயோ, கனடா மேலயோ, இந்தியா மேலயோ போடுறேன். அப்படின்னு சொல்லும்போது ப்ராக்டிக்கலா ஆமா இது நியாயம் தானே. நம்ம மேல எவ்வளோ போடுறாங்களோ, அது அவங்களும் நமக்கு போடுறாங்க அப்படின்னு இருக்கு. ஆனா, இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்கு? எதனால யுஎஸோட ஒரு அப்பர் ஹேண்ட் அங்க இருந்துட்டு இருக்கு? யுஎஸ் வந்து கம்மியா தான் போடணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி உங்களுக்கு ஏன் இருக்கு சார்? நான் இப்போ என்ன சொன்னேன், எக்கனாமிக் எமர்ஜென்சின்னு சொன்னேன். ஸோ வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் வந்து இம்போர்ட் ஆகும்போது யூஎஸோட பணம் தான் வெளியில் போகும் நிறையா. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் பில் பண்ணுறதோட யூஎஸ்க்கு பில் பண்ணுவோம், யூஎஸ் டாலரில் பில் பண்ணுவோம், டாலரில் பணம் வாங்குவோம் அப்படின்னு அவங்களுடைய கரன்சி தான் இங்கே வர ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போது அது வந்து இந்தியாவுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்து தான். ஃபாரின் கரன்சிலாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு, ஃபாரின் ரிசர்வ்ஸ் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. அப்படி என்ன ஆகுது, அப்போ வெளிநாட்டோட கரன்சி வந்து யூஎஸில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்கனாமிக் எமர்ஜென்சி நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த இம்பேலன்ஸ் அங்கே இருக்குது. அவங்க கரன்சி தான் இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்குது, மற்றவங்களோட கரன்சி கம்மி. ஸோ இம்போர்ட்ஸ் ஆர் மோர், எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் லெஸ். இதுதான் அவங்க கரண்ட்டாக இருக்கிற அந்த எக்கனாமிக் எமர்ஜென்சியோட சிச்சுவேஷன். இதில் இந்தியாவுக்கு வந்து நிறைய அனுபவம். ஏன்னா மற்ற கண்ட்ரிக்கு நிறைய ரேட் போட்டிங்கன்னு சொல்கிறீங்க. அதாவது நம்மளோட காம்படிட்டர் எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி வந்து செல்ஃபோனாக இருக்கட்டும், இல்லை எனி எலக்ட்ரானிக் டிவியாக இருக்கட்டும், இதெல்லாம் இருந்தால் நம்ம காம்படிட்டர்ஸ் யார்? பக்கத்தில் சைனா இருக்காங்க, தாய்வான் இருக்காங்க, அப்புறம் தாய்லாந்து, இந்தோனேஷியா, இப்படிலாம் சொல்லிகிட்டே போகலாம். இவங்களுக்கெல்லாம் போட்டு சாத்திட்டாங்க. எல்லாமே வந்து 46% வியட்நாமுக்கு, சைனாவுக்கு 34, நமக்கு 26, 27 தான் போட்டிருக்காங்க. ஆனால் சைனாவுக்கு எப்படின்னா அவங்களோட பேஸ் ரேட்டு 20%.
ப்ளஸ் இன்னொரு 34 போட்டிருக்காங்க. ஸோ ரெசிப்ரோக்கலாக போட்டு 54 ஆக்கியிருக்காங்க. ஸோ அப்போது சைனாலேருந்து ஒரு பொருள் அவங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? ஸோ இந்தியா வந்து அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்குது. எங்கெங்கே? எலக்ட்ரானிக்ஸில், ஓகே, இன்ஜினியரிங் குட்ஸில். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு இடத்துல சில பொருட்களுக்கு அவங்க வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டியூட்டி போடவே இல்லை. நாங்கள் என்ன ஒன்று புரிஞ்சுட்டார் ட்ரம்ப் என்ன புரிஞ்சுட்டாருன்னா ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இந்தியா வந்து அதில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ த பெஸ்ட் ஆஃப் த க்யூரபிள் மெடிசன்ஸ்லாம் வந்து இந்தியாவில் இருக்குது. அதுக்கெல்லாம் டியூட்டி கிட்டெல்லாம் போட்டால் அவங்க வந்து வரலைன்னா பிரச்சனையாக வரும்ன்ட்டு ஃபார்மா இண்டஸ்ட்ரியை வந்து இதுக்குள்ளேயே கொண்டு வரல. இந்த டேரிஃப் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இதெல்லாம் போடுறதுல அதெல்லாம் கிடையாதுன்ட்டார். அதே மாதிரி தான் ஸ்டீல், அலுமினியம், ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு ஜெயண்ட் மாதிரி. அப்கோர்ஸ் டெஸ்லாலாம் அங்கே தான் இருக்குது. பட் அவங்க எல்லோரும் இங்கே தான் வந்துட்டுருக்காங்க இப்போது. ஸோ அதனால் இங்கேருந்து இனிமேல் அங்கே இம்போர்ட் பண்ணாலும் இந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து இந்த அடிஷ்னல் டேரிஃப்லாம் எதுவுமே போடலை. அந்த எக்ஸிஸ்டிங் அதே பேஸ் ரேட் தான் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் வந்து வியாபாரம் இன்னும் இருக்குது. ஸோ இந்தியா வந்து ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்குது இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தான் அக்ரோ இண்டஸ்ட்ரி, ஃபுட்டுக்கு அவங்க போட்டுட்டாங்க. பட் அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா நம்மள மாதிரி விவசாயிங்க கிடையாது. எல்லாம் வந்து ஆட்டோமேஷன் அப்படி மிஷின் ஓரியன்டாக ஆகிடுது. ஸோ அவங்களும் அக்ரோ ஆஸ்பெக்ட்ஸில் வந்து டெக்னாலஜிலாம் கொண்டு வந்து அங்கே நிறையா வளங்கள் நிறையா இருக்குது அமெரிக்காவில். அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணணும். இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த டேரிஃப் அப்படிங்கிறது யூஎஸோட மட்டும்தான் அப்ளிகபிள் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது மற்ற கண்ட்ரீஸோட சைனாவோட ட்ரேட் நல்லா இருந்தது அப்படின்னா சைனாவை இந்தியா பீட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாயிரும்ல சார். ஸோ இது அட்வான்டேஜான ஒரு பொசிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா ரேட்டு ஜாஸ்தி அவங்களுக்கு, நமக்கு ரேட்டு கம்மி. ஆல்மோஸ்ட் பாதி தான். அவங்களுடைய டேரிஃப் ரேட் பார்த்தீங்கன்னா 54, நமக்கு வந்து 27 தான். ஆல்மோஸ்ட் பாதி. அப்போது அவங்களுடைய ப்ரைஸை பேசிக் ப்ரைஸ் ₹100 நான் கொடுத்தாலும் அப்போ 177 தான் வரும். அவங்க 154 இருக்கும். அப்போ என் பொருள் தான் வாங்குவாங்க. அப்போ என்னோடய பேஸ் ப்ரைஸ் அவங்க குறைக்கணும். ஸோ பேஸ் ப்ரைஸை குறைச்சா மட்டும்தான் இந்தியாவோட ப்ரைஸோட அவங்க கம்பீட் பண்ண முடியும். இது ஆக்சுவலாக அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார். எனக்கு இந்தியா நண்பர் தான், ஆனால் நண்பராக இருந்தால் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இங்கிலீஷில் அழகாக சொல்கிறேன். யூ ஆர் மை ஃப்ரெண்டு பட் யூ ஆர் நாட் ட்ரீட்டிங் மீ ரைட். என்ன அந்த மாதிரி நீங்கள் என்னை வந்து 52% டேக்ஸ் எல்லாம் போட்டு நான் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது யூஎஸ்லேருந்து வருது 52 போடுங்க அப்படின்றீங்க. நான் உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஜிட்டில் தாங்க டேக்ஸ் அந்த ஈக்குவாலிட்டி இல்லைங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். பட் அவங்களுடைய நிர்பந்தம் இந்தியாவுக்கு வந்து அந்த மாதிரி 27 போடணுங்கிற நெசசிட்டி அவங்களுக்கு இன்னைக்கு வந்தது காரணம் நிர்பந்தத்தினால தான். அகைன் சைனாக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான டேக்ஸ் போயிருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 54% வரைக்கும் போடுறாங்க. இது சைனீஸ் மார்க்கெட்டில் அவங்களோட எக்கானமிலையும் சரி அவங்களோட பங்குச்சந்தையிலும் சரி என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் சார்? கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன விஷயம் தான் அது. சைனாவில் ஒரு அதாவது யூஎஸ்ல வந்து டி மினிமிஸ் ரூல்னு ஒன்று இருக்குது. இந்த டி மினிமிஸ் ரூல் அப்படின்னா சின்ன சின்ன பொருட்கள் ஒரு சின்ன பார்சல் அனுப்புகிறேன். இங்கே வந்து ஒரு மேனுஃபேக்சரர் நான் வந்து ஒரே ஒரு ஐட்டம் வந்து பார்சலாக அனுப்புகிறேன். ஸோ பார்சலாக அனுப்பிச்சா அதுக்கு வந்து கஸ்டம்ஸ் இந்த டேரிஃப்லாம் போட்டு கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் போடணும்னா கிடையாது. ஏன்னா வேல்யூ ரொம்ப கம்மி. எந்த வேல்யூ வரைக்கும் $800 வரைக்கும் இதே கிடையாது. இதெல்லாம் பார்த்துன்ட்டு இந்த சைனா, தாய்வான், கொரியா இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்மால் சின்ன ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்லாம் இருக்காங்க. அவங்க வளர்ந்த காரணமே அதான். அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து அந்த வெப்சைட் மூலியமாக அதை எல்லாம் பிடிச்சி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி இங்கேன்னு எப்படி பண்ணால் பொருட்களை ஒன்று தான் அனுப்புவாங்க. $10, $100, $50, $200, $500, $600, $800 வரைக்கும் டரிஃபே கிடையாது. அப்படி வந்து அவங்க மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்துட்டாரு. டி மினிமிஸ் ரூலே கிடையாது. நீங்கள் $10க்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் அதுக்கு டேரிஃப் உண்டு. எந்த கண்ட்ரிலேருந்து சைனாவா போட 54%. இப்போ சைனீஸ் மார்க்கெட்டை விட இந்தியன் மார்க்கெட்டுக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனால் இந்த டேரிஃப்னால இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கா? இந்தியன் எக்கானமி இதனால் அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில்
நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து, இந்தியாவுக்கும், யுஎஸ்க்கும் என்ன மாரி உறவு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அந்த குவாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $81 பில்லியன் நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய செக்மெண்ட் தான் மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்டைல்ஸு, அதே மாரி எலக்ட்ரானிக்ஸு, ஜுவல்ஸு ஜுவல்ஸு, இன்ஜினியரிங் குட்ஸு, ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த மாரிலாம் இருக்கு. இது ஒரு செட்பேக்கான்னு நீங்க கேட்குற கேள்வி கண்டிப்பா செட்பேக் கிடையாது. ஏன்னா, கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய பிரைஸ யுஎஸ்ல இருக்கிறவங்க ஒரு ஒரு ஏன்னா அங்க அங்க நெறைய இந்த கல்ச்சர்லாம் இருக்கு. ஏன்னா இந்த ஹைப்பர் மார்க்கெட் கல்ச்சர்லாம் அங்கேருந்து இங்க வந்தது. ஸோ அப்ப ஹைப்பர் மார்க்கெட் அவங்க பொருள் எங்கேருந்து வரணும்? எங்கேருந்தாவது வரணும். ஒண்ணு யுஎஸ்ல இருக்கிற பொருளு, இல்ல வெளிநாட்டிலேருந்து அவங்க பொருள் கொண்டு வரணும். நெறைய பொருள்லாம் வெளிநாட்டு ஆக்சுவலா அங்க போயிட்டு டீ ஷர்ட் வாங்கினீங்கன்னா, திருப்பூர்லேருந்து தான் போடுறது. ஓகே. அப்ப சைனாலேருந்து போற டீ ஷர்ட்டும் இருக்கும். திருப்பூர்லேருந்து போற டீ ஷர்ட் இருக்கும். அப்ப எது பிரைஸ் வந்து இப்ப இன்னைக்கு கம்மியா வரும்? திருப்பூர் தான். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் தான் அங்க போகும். இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே வந்து யாருமே கவலைப்பட வேண்டாம். இந்த $81 பில்லியன் வந்து இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அதுவும் அவங்க வாணிகம் பண்ணியிருப்பாங்க மத்த கண்ட்ரீஸோட, தாய்வானோட, சைனாவோட. அதெல்லாம் இப்ப ஸ்டாப் ஆயிடும். நம்ம கண்ட்ரில இப்போ கவர்ன்மெண்ட் என்ன பண்ணணும்? அப்படின்னு ஒண்ணு கேட்டீங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து ஓகே யாரெல்லாம் வந்து யுஎஸ்க்கு இதுவரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்றீங்க. வெரி குட். உங்களுக்கு நான் வந்து அந்த எக்ஸ்போர்ட் பண்றதுல கன்செஷன் குடுக்குறேன். ஆமா. உங்களுக்கு என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் வேணுமோ நான் குடுக்குறேன். அப்படின்னு சொல்லி இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ சப்போர்ட் பண்ணி பிரைஸ குறைக்க வைப்பாங்க. ஆமா. குறைக்கும்போது என்ன ஆகும்? அவங்க பேஸ் பிரைஸ் குறையும். பேஸ் பிரைஸ் குறையும்போது க இந்தியன் ப்ராடக்ட்ஸ் பிரைஸ் இன் யுஎஸ் வில் பி காம்படிட்டிவ்லி பெட்டர். வில் கெட் அ குட் மார்க்கெட். ஸோ இது அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்கும். ஸோ இது எடுத்தோனே நாம வந்து பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணி இந்த டாரிஃப வந்து இன்கிரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்றது வந்து ரிக்வயர்மென்ட் இருந்தா தான் பண்ணுவாங்க. ஸோ இப்ப அவசியம் என்ன? நாம இருக்கிற பொசிஷன் வந்து ரொம்ப அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கோம். நம்ம நாடு. ஸோ இன்னைக்கு நாம வந்து இந்த பொசிஷன யுட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா, என்கரேஜ் பண்ணணும். நம்ம ஆளுங்கள நம்ம ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ ஊக்குவிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்? உங்களுடைய காஸ்ட்ட குறைக்கிறதுக்கு ஓகே எலக்ட்ரிசிட்டியா சப்சிடி குடுக்குறேன். இது மெஷினா சப்சிடி குடுக்குறேன். ஆனா சப்சிடி குடுக்குறேன். யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. சப்சிடி குடுக்குறேன். ஸோ இது லேண்டா என்ன பிரைஸு அதில போட்டுட்டீங்களா? யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்களா? அந்த காஸ்ட்ட நான் வந்து திருப்பி குடுத்துறேன். ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினீங்களா? உங்களுக்கு நான் சப்சிடி குடுக்குறேன். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முன்ன வரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் முன்ன வரணும். முதல்ல என்ன பண்ணேன், அந்த ரிசோர்ஸஸ்லாம் நமக்கு தான். ஏன்னா ஃபாரின் அவங்களோட பணம் எங்க வரும்? எல்லாம் டாலர்ஸ் எங்க வரும்? நம்ம கண்ட்ரிக்கு தானே வரப்போறது. ஆனா இந்தியன் மேனுஃபேக்சரருக்கு இன்னொரு நெருக்கடியும் இருக்குல்ல சார். ஏன்னா சிங்கிள் டிஜிட்ல இம்போர்ட் டியூட்டி போட்டுட்டு இருந்த ட்ரம்ப் வந்து இப்போ 26% வரைக்கும் போட்டிருக்காரு. அப்போ எப்படி ஒரு மேனுஃபேக்சரர் நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன் எடுப்பாரு? அவருக்கு இதுவும் பெரிய செட்பேக் தானே! குளோபலி அதான் சொன்னேனே, அவங்க எமர்ஜென்சில இருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ எல்லாருக்கும் நான் வந்து பிரைஸ இன்கிரீஸ் பண்ணிட்டு, இந்தியாவுக்கு நான் பிரைஸ நான் வந்து பிரைஸ் இன்கிரீஸே பண்ணாம இருக்க முடியாது. பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணாம இருக்காங்க. எதுல? ஃபார்மால, இந்த ஸ்டீல்ல இதெல்லாம் பண்ணாம இருக்காங்க. ஏன்? அதெல்லாம் அத்தியாவசியம். அது இல்லாம அவங்களால தள்ள முடியாது. கொஞ்ச நாள் முன்னாடி தானே சார் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது அந்த 20% அப்படியே தான். ஆனா அதுல ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போடல. ஃபார்மா அப்படியே தான் இருக்கு. இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்லாம் போடாம, இந்த அடிஷனலா போட்ட 27லாம் இனிமே போடலாம் அவங்க. இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னால தான் உங்களுக்கு காஸ்ட் இப்ப இன்கிரீஸ் ஆகும். ஸோ எல்லாரும் இப்போ அங்க இருக்கிற இப்போ நெருக்கடி யாருக்குன்னா, யுஎஸ்ல இருக்கிற இம்போர்ட்டர்ஸ் எந்த கண்ட்ரிலேருந்து இப்போ இம்போர்ட் பண்றது? அதுதான். ஸோ நம்மள பொறுத்த வரைக்கும், நம்ம பிரைஸ் ஒண்ணு குடுப்போம். பேஸ் பிரைஸ் குடுப்போம். பிளஸ் அவங்களுக்கு 27% ஆட் பண்ணி, இப்போ என்னோட பேஸ் பிரைஸ் இவ்வளோ இருக்கு. எந்த கண்ட்ரிலேருந்து நான் இம்போர்ட் பண்ணா பிரைஸ் கம்மியா இருக்கும். இதுதான் இனிமே அடுத்த 1 வாரம் 10 நாள் வந்து அங்க இருக்கிறவங்க யோசிக்க வேண்டிய கேள்வி. இந்த டாரிஃப் போட போறோம் அப்படிங்கிற முடிவுனால, யுஎஸ் ஒரு ரெசெஷன சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. 50%க்கு மேல அந்த பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு சாத்தியம் இருக்கா சார்? இது வந்து ஒரு கரெக்ஷன்னு சொல்லலாம். இது செய்யலைன்னா ரிசெஷன நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா, 1 வருஷத்துல ஜாப் மார்க்கெட் எல்லாம் வந்து இதாயிடும், காலியாயிடும். அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து ஏன்னா அவங்க நெகட்டிவ்ல இருக்காங்க இப்போ. அவங்க பேலன்ஸ் ஷீட் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அத ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது? அவங்க எக்ஸ்போர்ட் செய்யணும். இம்போர்ட் செய்ய செய்ய அவங்க பலகீனமாயின்னு இருக்காங்க. ஒரு காலத்துல வந்து யுஎஸோட எக்கானமி வந்து ஒரு ஸ்ட்ரென்த்ல இருந்தது. அப்போ வந்து வாங்க, வாங்க எல்லாருக்கும் நாங்க வந்து குடுக்குறோம். கன்செஷன்ல குடுக்குறோம். ரேட் கம்மியா குடுக்குறோம். அப்படி ஒரு ஸ்ட்ரென்த்ல தான்.
அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து எல்லாரும் யூஎஸோட பலத்தை வந்து எடுக்க இன்னைக்கு அவங்க பலகீனமாயிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு பெரிய பெரிய நாடு அது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பெரிய நாடு. நிறைய வளங்கள் இருக்கு. அது எல்லாம் யுட்டிலைஸ் பண்ணணும். இப்போ உலக நாடுகளோட வளங்கள் அவங்களோட ரிசோர்ஸை யுட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய வளங்களை யுட்டிலைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் வந்திருக்காங்க. இது செஞ்சா மட்டும்தான் பாசி. ஸோ இந்த ரிசெஷனுக்கு அவங்க போகணும். போனால் தான் மக்கள் உணர்வாங்க. இல்லை இது நம்ம நாடு. அமெரிக்காவில் நாம தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ நாம் இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ரியலைசேஷன் அமெரிக்காவுக்கு வரணும். அப்போ வரும்போது என்ன ஆகும், இந்திய வாழ் மக்கள் அங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்காது கவர்மெண்ட்டாக. ஸோ எல்லாரும் இங்கே திரும்பி வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவார்கள். தேங்க்யூ சார். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.